ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே தொடர வேண்டியது என்ன? இந்த வசனத்தை சொல்லும்போது நகைச்சுவையான சம்பவம் நினைவுக்கு வருகிறது. என்னுடைய நண்பரான ஒரு போதகர் டர்லி தங்கையா என்று சொல்லி மதுரையில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கும்போது ஒரு அவன் தம்பி சொன்னாராம் அவரிடத்துல, ஐயா நான் கண்ணை மூடினாலே 2 என்னை தொடருது அப்படின்னாராம். உடனே அந்த போதகர் சொன்னாராம், அது என்ன தம்பி, அதில் சந்தோஷப்பட வேண்டியது தானே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லியிருக்கிறாரு, அது தொடருது அப்படின்னாரு. அவன் சொன்னான், பாஸ்டர் அது இல்லை, கருப்பா ஒன்று, இன்னொன்று ரத்த காட்டேரி மாதிரி ஒன்று, 2 தொடருந்தான். நண்பர்களே, அவருக்கு ஷாக் ஆயிட்டான். வாழ்க்கையில தொடர வேண்டியது என்ன? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது எப்படி என் வாழ்க்கையில் வர முடியும் சார்? நன்மையும் கிருபையும் மட்டும்தான் வருமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அவைத்தன் ஆங்கில வேதாகமத்தில் நமக்கு இப்படிப்பட்ட சந்தேக பேர்வடிகள் ஆங்கில நிர்வாகத்தில் திட்டம் தருவேன். ஷியோர்லி ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப், ஷியோர்லி ஆரம்பிக்கும் பொழுது உறுதியாக நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்லுகிறேன், ஒரு தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில், நடத்தப்படுகின்ற பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். Praise the Lord. Glory to Jesus. எத்தனை அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அது தொடருகிறதா? அதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவர் உறுதி அளித்து விட்டாரப்பா. நீ காலையில் எந்திரிச்சோன்னு ஆண்டு சொல்றாரு, தம்பி என் அருமையான மகனே மகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் உறுதியாக சொல்லுகிறேன், உன்னை நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நாளிலேயே நம்பலாம். இந்த நாள் நன்மைகள் தொடரப்போகிறது. இந்த நாள் தேவனுடைய இரக்கங்கள் கிருபைகள் தொடரப்போகிறது. இதைத்தான் உறுதியாக சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படி சொல்லும்போது எத்தனை அற்புதமான ஒரு பரவசமான ஒரு அனுபவத்தை, இன்ப அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது. யோசித்து பாருங்கள், எது தொடரப்போகிறது? இன்னைக்கு இது எப்படி முடிய போகுதோ, இது என்ன முடிய போகுதோ என்றெல்லாம் யோசிக்கலாம். யோசிப்பு ஒரு நாள் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார் சகோதரருக்கு, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அது நன்மையாக முடிவடை செய்தார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற சில மனிதர்கள், நினைக்கிற சில காரியங்கள் நமக்கு நன்மையாக முடிகிறது. அருமையானவர்களே, நன்மையாக முடிகிறது, நன்மையாக முடிகிறது. Praise the Lord. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான சகோதரி இப்படி ஒரு சாட்சியை சொன்னாள். அவருடைய கணவனார் மரித்து போனார்கள். அவருடைய நிலங்கள் சில ஆற்றுப்படுகையில் இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் நின்றுபட்டார். அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கிற கொஞ்சம் நல்ல இடத்தை எடுத்துக்கிட்டு, இவங்களுக்கு இந்த கல்லுள்ள இடம், இதெல்லாம் உங்க இடம், இது ஏன் இடம்னு சொல்லி அவர் பவுண்டரி போட்டு, அது கீழ்ப்பக்கம் இது மேல் பக்கம் பவுண்டரி போட்டு வச்சுட்டாராம். திடீரென்று சொல்லி ஒரு மழை காலத்தில் அந்த ஆடு டேமுக்கு பக்கத்தில் நிலங்கள் இருக்குது, பெரிய தண்ணி பெருக்கெடுத்து வந்தது ஆற்றுப்படுகையில். வரும்போது நடந்து என்னன்னு சொன்னால், இவர் பவுண்டரி போட்டு இதெல்லாம் எல்லாம் போட்டுட்டாரு. நடந்த என்னன்னு சொன்னால், அந்த பவுண்டரிகளெல்லாம் உடைத்து இந்த இடத்துல எவ்வளவு கற்கள் இருந்ததோ அந்த கற்களெல்லாம் உருண்டு பக்கத்துள்ள இடத்துல போய் விழுந்து விட்டுறான். அந்த சகோதரி சொன்னாங்க, அதுக்கு நாங்கள் ஜேசிபி வச்சு தூக்கி போட்டனாலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஆயிருக்கும். ஆண்டவரை பாருங்க, தண்ணி அனுப்பி எல்லாம் அங்கே போயிட்டு இப்போ கொண்ட வெறும் இடம் மட்டும்தான் இருந்துச்சான். அதுவும் கல்லும் மண்ணுமா இருந்துச்சு. அரசாங்கம் சொல்லிச்சான், இதை நாங்களே மண்ணை போட்டு நிரப்பித்தாருன்னு சொல்லி அழகாக முடிச்சு கொடுத்துட்டாங்களாம். கர்த்தர் அற்புதமானவர். நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட தேவன் அந்த தீமை நன்மையாக மாற்ற முடியும். ஒரு பெண்ணை அபகரிக்க வேண்டும் என்று எகிப்திய ராஜா கூப்பிட்டாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ அபகரிக்க அந்த பெண்ணை உன்ட்ட அனுப்பல, அவளை ஆசீர்வதிச்சு திரும்ப புருஷன்கிட்ட அனுப்பு. Praise the Lord. நன்மைகள் தொடரப்போகிறது. உங்களை அபகரிக்க நினைத்தவர்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு வரப்போகிறது.
உங்களை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவருடைய வாழ்க்கை அதிசயங்கள் வரப்போகிறது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை. அடுத்து கிருபை. இல்லை கிருபை, மர்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஃபேவர். ஃபேவர் என்றால் அனுகூலங்கள். அனுகூலங்கள் எங்கெல்லாம் அனுகூலமாக இருக்குமோ கேட்கும்போ அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். அன்னைக்கு ராஜா கிட்ட போய் கேட்கறதுக்கு எஸ்ரா தயங்கினான். கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தபடினாலே, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்தபடினா, ராஜாவின் இடத்துல கேட்க தயங்கின காரியத்தை கூட ராஜா எனக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாக கர்த்தர் சொல்லுகிறார், உறுதியாக சொல்லுகிறார், உன் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளும் அவருடைய இரக்கங்கள், அவருடைய ஃபேவர்ஸும் தொடரப்போகிறது. சந்தோஷத்தோடு இந்த நாளிலே ஆண்டவரே அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்தரித்து அவருடைய சமூகத்திலே சேருவாயா? இந்த நாள் ஒரு இன்ப நாளை அமையட்டும். ஆமேன், ஆமேன்.